டிஸ்னியோட அனிமல் கிங்டம்குள்ளே இருக்கிறோம். போன எபிசோடில் நம்ம ஏஷியாவுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற ரைட்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவை அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே நம்ம ஆஃப்ரிக்காவை நோக்கி நடந்து வந்துட்டோம். இன்றைக்கி எபிசோடில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆஃப்ரிக்காவுக்குள்ளே போயிட்டு முக்கியமாக கிளிமாஞ்சாரோ சஃபாரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இட்ஸ் டஃப் டு பி அ பக் அப்படிங்கிற ஒரு ஷோ பார்த்துட்டு அப்படியே நம்ம அவதார் ஏரியாவை நோக்கி நடந்து போவோம். போன எபிசோட் நம்ம இந்த இடத்துல தான் முடித்தோம், அதாவது ஏஷியாவுக்கும் ஆஃப்ரிக்காவுக்கும் இடையில பார்டரில். இந்த எபிசோட் நம்ம இங்கேருந்து ஆரம்பிப்போம், இங்கேருந்து நம்ம ஆஃப்ரிக்காவை நோக்கி நடந்து போவோம். ஆஃப்ரிக்காவுக்குள்ளே வந்துட்டோம். ஆஃப்ரிக்காவுக்குள்ளே வந்த உடனே கம்ப்ளீட்டாக இங்கே இருக்கிற கட்டிடங்கள், கடைகள், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்ரிக்காவுக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்குது. அதாவது ஆஃப்ரிக்காவுக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறாங்க. லைட்டாக அப்படியே ட்ரிசிலாக ஆரம்பிச்சிருச்சு. ஹெவியாக மழை வராதுங்கிற மாதிரி தான் ப்ரொடிக்ஷனில் இருக்குது. ஒரு அடுத்த ஒரு மணி நேரம் இந்த மாதிரி விட்டு விட்டு ட்ரிசில் ஆகும். பட் அதுக்கப்புறம் வந்து நல்லா வெயில் வந்துடும். அவர் ஏதோ பயங்கரமாக செதுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி ஏமாந்துடாதீங்க. நான் கூட ஒரு பக்கத்தில் கடையில் வச்சிருக்கிற அந்த மரக்கட்டைகளாலான அந்த பொருட்கள் எல்லாமே இவர் தான் செஞ்சுருப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் என்ன தான் செதுக்கிட்டு இருக்காருன்னு ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருக்கிறேன். கடைசியில் பார்த்தா வெட்டின கட்டையே திரும்ப வெட்டிட்டு இருக்கிறாரு. இவரும் செட்டப் தான் போல். இதில் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்பவே தத்ரூபமாக பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ரொம்ப நேரம் இங்கே நின்று வீடியோ எடுத்ததுனால அவர் சிக்கிட்டாரு. இல்லைன்னா அவ்வளோ சுலபமாக வந்து கண்டுபிடிச்சிருக்க முடியாது. மற்றவங்களாம் அப்படியே ஜஸ்ட்டு கிராஸ் பண்ணி போயிடுவாங்களே. கிளிமாஞ்சாரோ சஃபாரியோட கியூவில் வந்து நின்னாச்சு. இதுவுமே சுமார் 55 நிமிஷம் வெயிட் டைம். நம்ம மேஜிக் கிங்டமாக இருந்தாலும் சரி, அனிமல் கிங்டமாக இருந்தாலும் சரி, ஸ்டாண்டர்டாக 30 நிமிஷத்துலேருந்து 60 நிமிஷம் வெயிட் டைம் எல்லா ரைடுக்கும் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு சில ரைடுக்கு தான் 15 to 20 மினிட்ஸ் வெயிட் டைம். குறிப்பாக ரொம்பவே பிரபலமான ரைட்ஸுக்கு எல்லாமே வந்து 60 மினிட்ஸுக்கு மேலே தான் இருக்குது வெயிட் டைம். இதெல்லாம் ரியல் தான், ரீல் கிடையாது. சுற்றி இருக்கிற மரங்கள், செடிகள் எல்லாமே ரியல் தான். இந்த கிளிமாஞ்சாரோ சஃபாரி இந்த ட்ரக்கில் வந்து ஒரு 18 நிமிஷம் காட்டுக்குள்ளே கூட்டு போவாங்க. கிளிமாஞ்சாரோ மவுண்ட் அப்படிங்கிறது வந்து டான்சானியா, அதாவது ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஒரு மலைப்பகுதி. ஸோ இந்த ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காட்டுக்குள்ளே போகிற இந்த சஃபாரி வந்து ரொம்பவே ஃபேமஸ். காட்டுக்குள்ளே போயிட்டு விலங்குகளை அடைச்சி வைக்காமல் அதை அப்படியே சுற்றிட்டு இருக்கோம். அது இருக்கிற இடத்துலயே நம்ம போயிட்டு பார்க்குறது தான் என்னுடைய ஸ்பெஷல். ஸோ அதே மாதிரி ஒரு செட்டப்பை தான் இங்கே அனிமல் கிங்டம்குள்ளே வச்சிருக்கிறாங்க. இந்த கிளிமாஞ்சாரோ சஃபாரி பார்த்தீங்க அப்படின்னா சுமார் 110 ஏக்கரில் இதுக்காகவே இவங்க ஒரு காடை உருவாக்கி இருக்கிறாங்க. காட்டில் இருக்கிற மரங்களை நட்டு அப்படியே பராமரிச்சுட்டு வராங்க. எங்கெங்கெல்லாம் பாறைகள்லாம் தேவையோ அங்கங்கெல்லாம் பாறைகளை கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் ஃபால்ஸ் தேவையோ அங்கங்கெல்லாம் ஃபால்ஸ் உருவாக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி விலங்குகளும் வந்து ரொம்பவே ஃப்ரீயாக நடமாடிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜிராஃபி, யானைகள், ஏன் சிங்கங்கள் கூட உள்ளே வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் அதற்கான தனித்தனி ஏரியாவில் வச்சுருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து அடைச்சி வைக்கல, இவங்க ஓப்பனாகவே வச்சுருக்கிறாங்க. அப்படியே இந்த ட்ரக்கில் உள்ள ஒரு 18 நிமிஷம் கூட்டு போவாங்க. நமக்கு லக்கு இருந்தது அப்படின்னா நம்ம இந்த விலங்குகள் எல்லாம் நம்ம போகிற வழியில் நம்ம பார்க்க முடியும். Hopefully give everybody a land off on the left hand side there. இந்த ட்ரக்கை ஓட்டுறவங்க தான் கைடு. அவங்களே வந்து நம்ம ஒவ்வொரு ஏரியாக்குள்ளே நுழையும் போதும் அந்த ஏரியா பற்றி சொல்கிறாங்க. அங்கே ஏதாவது அனிமல் இருந்தது அப்படின்னா அதை காமிச்சு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. And when it's time for their eggs to hatch, we'll actually take the eggs gently into their mouth and roll them back and forth to help the shells. They're also ectothermic creatures. நீங்களும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வாங்க. நான் வழக்கமாக சொல்கிறது தான், நான் அப்படியே பேசிகிட்டே இருக்க போகிறதில்ல. நீங்கள் என்னென்ன அனிமல்லாம் பார்க்குறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், டைம் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அப்படியே வேடிக்கை பாருங்கள். இது ஆஃப்ரிக்கன் வைல்ட் டாக். நான் ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே சுற்றி பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்கும். ஆஃப்ரிக்கன் வைல்ட் டாகை பொறுத்த வரைக்கும் சிங்கம் சிறுத்தையை காட்டிலும் வேட்டையாடுறதுல வந்து ரொம்பவே திறமையானதான். 90% வந்து இது வேட்டையாட போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வேட்டையாடி முடிச்சு தன்னுடைய இடத்துக்கு கொண்டு வந்துருமா. அது எவ்வளோ பெரிய விலங்காக இருந்தாலும் சரி. மோஸ்ட்லி வந்து இது கூட்டமாக தான் வேட்டையாடும்.
ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஓப்பன் ஏரியா. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காட்டெருமைகள், வைல்டு பீஸ்ட், அப்புறம் வந்து லாங் ஹார்ன் வச்சிருக்கிற மாடுகள் இதெல்லாம் அப்படியே ஓப்பனாக சுற்றிட்டு இருக்குது. They're black with white stripes. If it's pink, they're white with black stripes. Collie cattle. Now they're also known as the Watusi cattle by the Maasai people who did domesticate them here in eastern Kenya. They're easily recognized by their horns, which can grow to be about 6 feet long each. And if that sounds like a major headache to be carrying around on your head all day, Hakuna Matata, no worries. They're wearing fur coats. That's pretty much what they are, the white-bearded wildebeest. இது வந்து ஆப்பிரிக்கன் சஃபாரி அப்படின்னு சொல்லி பெயரளவில் மட்டும் இல்லாமல் இங்கே பார்க்குற விலங்குகள் எல்லாமே பெரும்பாலும் வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இங்கே ஒட்டக சிவிங்கி, அதாவது ஜிராஃபி ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. 3 இருக்கு. If that measurement sounds familiar, and only in about 5-minute intervals. Since they do spend about 20 hours a day eating, that does sometimes mean that they will. Oh yes, hello. Now take a good look if you can see at its tongue, because it's not going to be kind of a pinkish color like ours. It's going to be kind of a dark. Or excited. Oh, off on the right hand side though is going to be an African elephant. ஆப்பிரிக்கன் எலிஃபண்ட் தெரியுதா? தூரத்தில் ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். தூரத்தில் இருக்கிறதுனால சரியா தெரியல, அது காது மட்டும் லைட்டாக தெரியுது. Good view of it. There we go. Nice and slow. Just walking way, way back there. Now the boys will live with the rest of the herd until they reach the end of their teenage years, which is usually about 14 and 15. Whose teenage years they can last anywhere from 13 to 49. But on a more serious note, unfortunately, many elephant habitats are currently being encroached upon by humans for the mining of, also known as the upside down tree because of those naked branches up at the top that look a little bit. Okay, now coming up on the left-hand side is actually going to be the largest and the lightest colored pink of all the flamingos. That's going to be the கிரேட்டர் ஃப்ளமிங்கோ. தமிழில் பூநாரை அப்படின்னு நினைக்கிறேன். இது இந்தியாவிலே நிறைய பார்த்துருப்போம். இது ஆக்சுவலாக ஆஃப்ரிக்கா, இந்தியாவில், அப்புறம் வந்து யூரோப்பில் கூட சில நாடுகளில் இருக்கிறதா சொல்கிறாங்க. And then right in front of them, there's going to be a little kind of reddish antelope known as a bontebok. Now, I know the bontebok doesn't look like much, but it actually is one of the most phenomenal conservation stories of any creature. Because at one point in its native vocal area, there were only 17 of them. Like altogether, only 17. பார்த்துட்டீங்களா மிஸ்டர் துரைசிங்கம்? Enjoying the day. இல்லை, பெண் Now, சிங்கம். lions are matriarchal creatures, which again just means the females are more dominant than the males. Now, the females are responsible for all of the hunting, whereas the males are responsible for guarding the territory. ஆக்சுவலாக சிங்கம் கத்துறத வந்து மனிதர்களால் சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தே கேட்க முடியுமா? And a lion's roar can be heard by humans from up to about 5 miles away. During the day, they actually about the. இதுதான் வேர்ட் ஹாக்ஸ். இது வந்து நம்ம தமிழில் சொல்லணும் அப்படின்னா ஆப்பிரிக்காவில் இருக்கிற காட்டு பன்றி. இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது தூங்குறதுக்கு வந்து அதுவாகவே வந்து குகையை தோண்டிக்காதான். ஏற்கனவே யாராவது தோண்டி வச்சுருந்தாங்க, வேறு ஏதாவது விலங்கு ஏதாவது தோண்டி வச்சுருந்தது அப்படின்னா அதுக்குள்ளே போய் உட்காந்துக்குமா. இது பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருந்தாலுமே சுமார் 55-60 கிலோமீட்டர் வேகத்தில் இதால் ஓட முடியுமா. ஆஸ்ட்ரிச், அதாவது நெருப்பு கோழியா, இதுதான் உலகத்தில் இப்போதைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய ஒரு பறவை இனம். Easy way is if you've seen any animals today that have made you want to learn more about them, do it. Go out, learn all you can, then tell everyone that you can. Because honestly, half the battle for conservation is just raising awareness for many of the troubles that these creatures do face. You can also make little changes to your everyday life, like reduce, reuse, recycle, not taking plastic straws or bags, or if you're using this Simba 1. Once again, this is Simba 1. What we like to say is Kwaherini, because Kwaherini means to go well. So Kwaherini, everybody, go well, to make a difference in the world, and go have a great rest of your day. Now watch your hands, arms, feet, and legs. Those are going to be sliding up. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே இது செயற்கையாக உருவாக்குன மாதிரிலாம் தெரியல. ஒரு மிகப்பெரிய காட்டுப்பகுதியை வந்து இவங்களுக்கு தேவையான மாதிரி அதை கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறாங்க. தலைவர் எப்படி தலைகீழாகத்தான் தூங்குவேன் அப்படின்னு படுத்திருக்காரு பாருங்க. ஒருத்தர் கூப்பிட்டே இருக்கிறாரு,
சும்மாறா அப்படிங்கிற மாதிரி அது முறைச்சிட்டு இருக்குது. ஊதிடுவோமா? ஆப்பிரிக்காவிலேருந்து நடந்து அப்படியே அனிமல் கிங்டம்னுடைய சென்டர் பகுதிக்கு அந்த மரம் இருக்கிற பகுதிக்கு வந்துட்டோம். இங்கிருந்து நம்ம வந்து இட்ஸ் டஃப் டு பி அ பக் அப்படிங்கிற ஒரு ஷோக்கு போக போகிறோம். அது ஸ்பெஷலானலாம் தெரியாது, கூட்டம் கம்மியாக இருந்தது. சரி அப்படியே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. அனிமல் கிங்டம்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கிற கேப்லலாம் வந்து ஒன்று ஃபால்ஸ் இருக்குது, கொகை இருக்குது, அப்படி இல்லைன்னா மரம் இருக்குது. இட்ஸ் டஃப் டு பி அ பக் அப்படின்னா தமிழில் சொல்லணும் அப்படின்னா பூச்சியாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பூச்சிகள் தங்களுடைய கஷ்டங்களை கொட்டுற ஒரு ஷோ போல். இடம் சுற்றி சூப்பராக இருக்குல்ல. ஆக்சுவலாக பூச்சிகள் வாழ்கிற இடம் இந்த மரத்துக்குள்ளோ இந்த பாறைக்குள்ளோ இந்த மண்ணுக்குள்ளோலாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஆம்பியன்ஸை உருவாக்கியிருக்கிறாங்க. And now, put your wings together for the host of our show, everyone's favorite ant. Welcome to our show. இந்த ஷோ பார்த்தீங்க அப்படின்னா 1998 வந்து ஒரு படத்தை பேஸ் பண்ணி உருவாக்கியிருக்கிறாங்க. பக்ஸ் லைஃப் அப்படிங்கிற ஒரு படம் டிஸ்னி பிக்சாரோடது. இது வந்து சாதாரணமான 3D ஷோ கிடையாது, நிறைய ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. That's why we gave you the special bug eyes. Go ahead, put them on. On with the show. Deep in the jungles of South America, there's a bug. Well, technically he's an arachnid, you see. In case you hadn't noticed, Brian. No, that's not true. They're my friends. Friends? தேட்டர் லைட்டிங்கு, ஆடியோ அனிமேட்ரானிக்ஸ், ஸ்க்ரீனுக்கு உள்ளே இருக்கிற பூச்சிகளோட வெளியில் இருக்கிற பூச்சிகள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு வித்தியாசமான ஷோ. இது வந்து ஒரு 9 நிமிஷம் போகும். பட் என்னால் ஃபுல்லாலாம் போட முடியாது, எல்லாருக்குமே இது பிடிக்குமா அப்படின்னு தெரியல. இப்போதைக்கு ஒரு 1 or 2 minutes போடுறேன். நான் கொஞ்ச நாள் கழித்து இந்த ஃபுல் ஷோவையும் நான் யூடியூப்பில் வந்து நான் இட்ஸ் டஃப் டு பி அ பக் அப்படிங்கிற டைட்டிலோட நான் ரிலீஸ் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம்லேயும் நான் போஸ்ட் பண்ணுறேன். What? Nothing can stop us. Ha! Nothing! இந்த ஷோ ஆக்சுவலாக வந்து சாதாரணமான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு அந்த பூச்சிகளினுடைய அந்த பரிணாம வளர்ச்சி, பூச்சிகள் வந்து இந்த உலகத்தில் எப்படி இருக்குது, எப்படி சர்வைவ் பண்ணுது அப்படிங்கிற நிறைய ஃபேக்ட்ஸ் வந்து இதில் சொல்கிறாங்க. And now that you're all honorary bugs, remember, magnifying glasses are for looking at little things, not for burning. இந்த எபிசோட் நம்ம இதோட முடிச்சுப்போம். அடுத்த எபிசோடில் நான் உங்களை பேண்டோரா ஏரியாவில் சந்திக்கிறேன். பேண்டோரா வந்து அவதார் ரைட்ஸ் இருக்கிறது. பேண்டோரா ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அவதார் படத்தில் வர மாதிரியே இருக்கும். அடுத்த எபிசோடில் வந்து நம்ம 2 மிக முக்கியமான அவதார் ரைட்ஸ் பண்ண போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவதார் ரைட்ஸ் எல்லாமே. அதோடு சேர்த்து டைனோசர் ரைடும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அடுத்த எபிசோட் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். வெயிட் டு கோ. பாய்.